ஹாய், நம்ம முட்டைய பொரிப்பு தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு விளாக் போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் என்னென்னா, ஃப்ரிட்ஜில் எப்படி முட்டையை வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ உங்ககிட்ட ஒரு 3 கோழி முட்டை போடுது. அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எடுத்ததை என்ன செய்யுங்கன்னா, நல்லா விரிசல் விட்டுறக்கூடாது. முட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். சின்ன விரிசல் இருந்தால் கூட அந்த முட்டை நம்மளுக்கு ஆகாது. கருக்கூட தன்மை இல்லாமல் போயிடும். அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு கூடையை செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ 3 கோழியுமே முட்டை போடுதுன்னா அதை தனித்தனியாக மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கோழியோடது இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் முட்டை வைக்காதீங்க. முட்டை வச்சிங்கன்னா அது நல்ல முறையில் முட்டை பொரிக்காது. அதுக்கு பல ப்ராப்ளம் இருக்குது. அதில் வைக்க வேணாம். அதில் கருக்கூடுற தன்மை கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் படுத்த வாக்கில் முட்டையை வைங்க. நின்ற வாக்கில் வைக்காதீங்க. அப்புறம் நார்மலாக நீங்கள் வெளியில் முட்டையை ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் நார்மலாக இன்குபேட்டர்லேயோ இல்லை கோழிக்கிட்டேயோ வச்சு நீங்கள் உங்கள் முட்டைகளை பொரிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறோம் நம்ம பதில் சொல்ல முடியும். தேங்க்யூ.